ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமானது. மறுபரிசீலனை செய்ய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தல். புதுச்சேரியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் திட்டம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு துணை ஆய்வாளர் பணிக்கு விரைவில் தேர்வு. உடல் தகுதிக்கான விதிமுறைகள் வெளியானது. மத்திய அரசின் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமான புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மீண்டும் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரிக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வருகை தந்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், பேராசிரியர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உயர்தர கல்வி வழங்கப்படுவதாகவும் இந்தியாவில் படித்தவர்கள் உலகம் முழுவதும் உயர்ந்த இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிறந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், 2047இல் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற உலகளவில் போட்டியிடும் சிறந்த நிறுவனங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்றும், வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாறுவது நமது கனவு அல்ல என்றும் அது இலக்கு என்று தெரிவித்தார். கல்வி வணிகமயமாக இல்லாமல் பாரம்பரியத்துடன் ஒத்துப்போக வேண்டும் என்று தெரிவித்த அவர், வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அதிக அளவில் நன்கொடைகள் கிடைப்பதாக தெரிவித்த அவர், மாணவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கும் தங்கள் அறிவை பயன்படுத்த வேண்டும். கல்விக்கு முடிவு என்பதே கிடையாது, தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு படி என்றுமே தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நம் நாட்டில் ஏராளமான மொழிகள் உள்ளது. 11 பழமையான மொழிகளும் உள்ளன. நாடாளுமன்றத்தில் 22 மொழிகளில் பேச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையான புதிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இதனை சில மாநிலங்கள் இன்னும் ஏற்கவில்லை. அவை தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். சிறந்த நிபுணர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், நமது இளைஞர்களின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த அனுமதி அளிப்பதுடன் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆராய்ச்சிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானது. AI மற்றும் உயிரி தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது. இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் வியப்பிற்குரிய அளவில் முன்னேறியுள்ளதாக தெரிவித்த அவர், வான்வெளி தாக்குதலில் நாம் பெற்றுள்ள வெற்றி சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த வெற்றியில் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்த அவர், இளைஞர்கள் தங்கள் முன்பு உள்ள சவால்களை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்றும், மதம், கலாச்சாரம், மொழியை தாண்டி இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வகணபதி, வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், தலைமை செயலாளர் சரத் சவுகான், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் என் வீடு என் நலம் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் திட்டம் துவக்க நிகழ்ச்சி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் பயிர் சாகுபடி மற்றும் சமையல் கழிவுகளை உரமாக்குவது குறித்த தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட வேளாண் துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். என் வீடு என் நலம் தோட்டத்தின் மூலமாக கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் பிரபாகரன் பயிர் சாகுபடி மற்றும் சமையல் கழிவுகளை உரமாக்கும் தொழில்நுட்ப பயிற்சியை பயனாளிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு துணை ஆய்வாளர் பணிக்கான தேர்வு மற்றும் உடல் தகுதிக்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக துணை ஆய்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. வயது வரம்பு தளர்வு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகள் காரணமாக துணை ஆய்வாளர்களை தேர்வு செய்வது தள்ளிப்போகிறது. இத்தகைய சூழ்நிலையில் புதிதாக துணை ஆய்வாளர்கள் பணிக்கான தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் துணை ஆய்வாளர் தேர்வு செய்வதற்கான நிலையான ஆணையை
துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதலின் பேரில் வெளியிடப்பட உள்ளது. அதன்படி துறையின் தலைவர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு தேர்வுப் பணிகள் அவரது மேற்பார்வையில் நடைபெற வேண்டும். தேர்வில் கலந்து கொள்பவர்கள் 165 சென்டிமீட்டர் உயரத்திற்கு குறையாமலும் சாதாரண நிலையில் மார்பளவு 81 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டர் விரிவடையவும் வேண்டும். பெண்கள் குறைந்தபட்சம் 154 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். ஆண்கள் 100 மீட்டர் தூரத்தை 15 வினாடிகளிலும் 800 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 50 வினாடிகளிலும் கடக்க வேண்டும். 3.80 மீட்டர் நீளத்தையும் 1.20 மீட்டர் உயரத்தையும் தாண்ட வேண்டும். பெண்கள் 100 மீட்டர் தூரத்தை 16.50 வினாடிகளிலும் 200 மீட்டர் தூரத்தை 36 வினாடிகளிலும் ஓடி கடக்க வேண்டும். அதேபோல் 3.25 மீட்டர் நீளத்தையும் 1.05 மீட்டர் உயரத்தையும் தாண்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்னணு சாதனங்கள் கொண்டே அளவிடப்பட வேண்டும் என்றும் தேர்வுகள் கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவு செய்ய வேண்டும். பொது அறிவு, தற்போதைய நடப்புகள், ஆங்கில அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு தொடர்பாக 100 மதிப்பெண்களுக்கும் இயற்பியல், வேதியியல், கணிதம், பொருளாதாரம், புவியியல், சமூக அறிவியல், சுற்றுச்சூழல், இந்திய வரலாறு, சுதந்திர போராட்டம் தொடர்பாக 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த தேர்வுகளில் பொது பிரிவினர் 30%, இதர பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்டவர்கள் 25%, ஆதிதிராவிட பழங்குடியின வகுப்பினர் 20% மதிப்பெண் பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இந்தியாவின் தலைமை பண்பு, தொழில்நுட்பம், அமைதி ஆகியவற்றை உலகமே உற்று பார்த்து வருகிறது. இளைஞர்களின் சக்தி இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் என்று பிரதமர் கூறியுள்ளார். இன்றைய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் அல்ல, அவர்கள் வேலைகள் மாற்றங்களை உருவாக்குபவர்கள் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புபவர்கள் என்று தெரிவித்தார். கல்வி என்பது பட்டம் பெறுவது அல்ல என்று தெரிவித்த அவர், அதிகாரம் அளித்தல் மற்றும் சமூக பொறுப்பு பற்றியது என்றும் தேசிய கல்விக் கொள்கையானது நமது பழைய ஞானத்தை நவீன அறிவுடன் ஒருங்கிணைப்பது என்று தெரிவித்தார். உலகம் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீரழிவை எதிர்த்து போராடும் வேளையில் கழிவு மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு மாதிரிகளில் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்திய அரசு டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா என பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளது. அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த முறைகேடுகளுக்கு துறை அதிகாரிகள் பலரும் துணை நிற்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த முறைகேடுகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் தகுதி வாய்ந்தவர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் சார்பில் புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையம் நோக்கி பேரணி நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியானது முக்கிய சாலைகள் வழியாக சென்று பெரியகடை காவல் நிலையத்தை அடைந்தது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நல சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பண்டகசோழநல்லூர் மின்பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பண்டகசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வார்க்கால் ஓடை, புதுநகர், கன்னியகோவில், மதிகிருஷ்ணாபுரம், முள்ளோடை, மூர்த்திக்குப்பம், உச்சிமேடு, கொரவள்ளிமேடு, வண்ணான்குளம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மின்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மட்டுமே காமராஜர் கல்வி நிதியுதவி வழங்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மட்டுமே அரசு இடஒதுக்கீட்டில் ஜிப்மர் மற்றும் சென்டாக் மூலம் புதுச்சேரி அரசு இடஒதுக்கீட்டில் இடம் அளிக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் பிறந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மட்டுமே காமராஜர் கல்வி நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் போர்க்கால அடிப்படையில் சட்டமன்றத்தில் கொள்கை முடிவு எடுத்து உடனடியாக அறிவித்து மருத்துவம் படிக்க விண்ணப்பங்களை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் வெளிமாநில மாணவர்கள் 5 ஆண்டுகள் மட்டுமே புதுச்சேரி
புதுச்சேரியில் குடிபெயர்ந்து தனியார் பள்ளிகளில் படித்து முடித்துவிட்டு இடஒதுக்கீடு மற்றும் காமராஜர் கல்வி நிதி உதவி பயனையும் அனுபவித்துவிட்டு படிப்பு முடிந்தவுடன் அவர்களது மாநிலத்திற்கு சென்று விடுகின்றனர். இதனால் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுவதுடன் மக்களின் வரிப்பணமும் அரசு நிதியும் வீணாகிறது என்றும், எனவே புதுச்சேரி மாநில மாணவர்கள் மட்டுமே பயனளிக்கும் விதமாக சென்டாக் மருத்துவ கையேட்டை வெளியிட்டு உடனடியாக கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ள மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ இடம் கிடைப்பது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. முக்கிய காரணம்னா 9 மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரியில் இருக்கு. அதுல 4 மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான் நம்ம புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்குது. பாக்கி இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1000 சீட்டு நம்ம மாணவர்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறதில்லை. இந்த நிலைமையில பாண்டிச்சேரியில் மொத்தம் 1879 சீட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 434 சீட்டு தான் பாண்டிச்சேரி பிள்ளைகளுக்கு கிடைக்குது. இந்த நிலைமையில இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் பிராந்திய இடஒதுக்கீடு காரைக்கால் மாகாணம் 35 சீட் போயிடுது. பாக்கி உள்ள இடங்கள் தான் நம்ம புதுச்சேரி மாணவர்கள் கிடைக்குது. இந்த உள்ள இடங்கள் பாக்கி உள்ள புதுச்சேரி மாணவர்கள் கிடைக்கிற இடத்தையே தமிழகம் மற்றும் வெளி மாநிலிருந்து புதுச்சேரியில் படிச்சு அந்த சீட்டையும் எடுத்துட்டு போயிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ இடங்களும் கிடைக்க மாட்டேங்குது. அதுவே புதுச்சேரி அரசு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிலையும் புதுச்சேரி அரசு இடஒதுக்கீட்டுலையும் இடஒதுக்கீடு அளிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்தில் கொடுக்குற நிதியையும் இந்த 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் புதுச்சேரியிலேயே பிறந்து படித்த பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது. புதுச்சேரியை சேர்ந்தவர்களை போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வைத்து பண மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவல் ஒன்று வந்தது. அதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததை நம்பிய அவரும் 1,85,000 ரூபாயை ஆன்லைன் மூலம் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு எந்தவித லாபமும் கிடைக்காததை அறிந்த அவர் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் 1,70,000 ரூபாயும், உருளையன்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் 13,500 ரூபாயும் போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர். மேலும் மடுகரையை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் பொருட்களை வாங்க போலி இணையதள முகவரியில் பணம் செலுத்தி 2,000 ரூபாயை பறிகொடுத்துள்ளார். லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் தனது செல்போனில் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்த தனியார் வங்கியின் இணையதள முகவரியை கிளிக் செய்து அதில் கேட்கப்பட்ட தகவல்களை பூர்த்தி செய்த சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 2,990 ரூபாய் எடுக்கப்பட்டது. காரைக்காலை சேர்ந்தவர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக வந்த தகவலை அறிந்து முன்பணமாக 20,789 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் ஜூன் 16ஆம் தேதி ஒரே நாளில் 6 பேரிடம் 4,12,279 ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,250 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,190 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.